தலை இந்த 2500 போட்டு விடு தலை, அதை சொல்லி தான் எங்கள் அம்மாவை ஓட்டு போடவே வச்சேன்னு சொல்லி ட்விட்டரில் இந்த வேர்ச்சுவல்ஸ் வாரியர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, விஜயோட தாவேக்காவோட வேர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் கதறிட்டு இருக்காங்க. அவர் தான் வந்தவனே சொல்லிட்டாரு கஜானா காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. அதுலேயே நீங்கள் புரிஞ்சிக்க தேவையில்லையே அவரால் 2500 கொடுக்க முடியாதுன்னு. இன்றைக்கு அந்த 1000 ரூபா கொடுக்கறதுக்கே எனக்கு அவகாசம் வேணும், அதை கொஞ்சம் சீரமைக்கணும் அப்படின்னு சொல்லி அறிக்கை விட்டுருந்தாரு. இது சம்பந்தமாக இந்த வர்ச்சுவல் வாரியர்ஸில் இருக்கிற அவங்களுடைய ஆட்களே என்ன பண்ணுறாங்க, ட்விட்டரில் எழுதிட்டு இருக்காங்க, மற்ற இடங்கள்லாம் கதறிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஸ்டாலின் அவர்கள் இந்த தோல்விக்கு நான் தான் காரணம்னு சொல்லி மாவட்ட செயலர் கூட்டத்தில் ஒரே ஒப்பாரியாக வச்சிருக்காருன்ற தகவல் வருது. அதே மாதிரி மாவட்ட செயலர்லாம் தூக்கிட்டு புதுசாக மாவட்ட செயலர்லாம் போட போகிறேன், என்னோட கண்ட்ரோலில் ஃபுல் கண்ட்ரோல் எடுக்க போகிறேன்ற அந்த விஷயத்தையும் பேசியிருக்காரு. அவரை தொடர்ந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களும் வர செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மாவட்ட செயலர் எல்லாரையும் வர சொல்லியிருக்காங்க, மாவட்ட நிர்வாகிகளாம் வாங்க பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரும் என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஸோ இதை பற்றிலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அனைவருக்கும் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெற்று ஆட்சியில் அமர்ந்திருக்காரு விஜய் அவர்கள். ஆனால் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்துருந்தாரு. அதில் முக்கியமாக எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா, மகளிர்களுக்கு 2500 ரூபாய் ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நேற்றுக்கு உதயநிதி அவர்கள் என்ன கேட்குறாரு அப்படின்னா, நீங்கள் 2500 ரூபா போடுவீங்களோ போட மாட்டீங்களோ எனக்கு தெரியாது, ஆனால் நாங்கள் ஏற்கனவே 1000 ரூபா கொடுத்துட்டு இருந்தோம்ல, அதை நீங்கள் வரவு வைக்கணும், அதை நீங்கள் போடணும், அதை நிறுத்தாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி இந்த கல்லூரி மாணவிகளுக்கெல்லாம் கொடுத்துட்டு இருந்த அந்த உதவித்தொகையும் நிறுத்தாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவுமே இன்னைக்கு வரவு வைக்கப்பட்டதா காலையில் செய்தி வந்தது. ஆனால் மகளிருக்கான அந்த உரிமை தொகை எப்போ வரவு வைக்கப்படும்ன்ற அந்த கேள்வி வந்தது. அதுக்கு தான் அவர் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. அந்த அறிக்கையில் அந்த மகளிர் உரிமை தொகை சம்பந்தமாக நாங்கள் இன்னும் சீரமைக்க வேண்டியிருக்கு, அதனால் அது கொஞ்சம் எனக்கு கால அவகாசம் வேணும் அப்படின்னு தான் கேட்டிருக்காரே தவிர, ஆனால் அவர் மேலேயே என்ன சொல்லிட்டாரு, 1000 ரூபாய் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டாரு. கண்டிப்பாக அந்த 1000 ரூபாய் போடுறதுக்கே இவங்களுக்கு இன்னும் கால அவகாசம் தேவைப்படுது. கண்டிப்பாக ஏற்கனவே பல்வேறு தரப்பட்ட பெண்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, எனக்கு வரல, உனக்கு வரல, எங்களுக்கெல்லாம் கொடுக்கல அப்படின்ற அந்த பிரச்சனைகள் ஏற்கனவே இருந்தது. அந்த மாதிரி இப்பயும் பார்த்திங்கன்னா அதெல்லாம் சீரமைச்சு இவர் அந்த 1000 ரூபாவை போட போகிறாரா, இல்லை அது 2500 ரூபா போட போகிறாரா அப்படிங்கிறதே கேள்விக்குறி. இப்போ இருக்கிற பொருளாதார சூழ்நிலையில் இந்த நிலைமையில் கண்டிப்பாக அந்த 1000 ரூபா போகிறதே அவர் கால அவகாசம் கேட்டிருக்காரு. 2500 ரூபான்றது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். ஆனால் அது எப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, இன்னும் ஒரு 4 வருடங்கள் கழித்து ஒரு வருடத்துக்கு முன்னாடி எலெக்ஷன் வருது அப்படின்னா அப்போ அந்த 2500 ரூபா பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஸோ இந்த 2500 ரூபாவே பண்ணுறதுக்கு இவ்வளோ சிரமமாக இருக்குது அப்படின்னா, அவர் கொடுத்த அந்த 6 சிலிண்டர் வாக்குறுதிலாம் என்ன அப்படிங்கிறது மக்கள் கேட்குறாங்க. ஆனால் இதை டிவிகேவோட வர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த இணையதள குரூப் என்ன மாதிரியான ஸ்ப்ரெட் பண்ணுது அப்படின்னா, ஒரு பையன் தமிழ்நாட்டோட கடன் இவ்வளோ இருக்குது, நான் என் மேலே இருக்கிற அந்த 1.5 லட்சத்தை நான் போஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி அவன் கடன் வாங்கி தான் அந்த 1.5 லட்ச ரூபாய் போஸ்ட் போட்டிருப்பான் போலதுக்கு. அந்த 1.5 லட்ச ரூபா சிஎம் நிதிக்கு கடனை அடக்கி சொல்லி அனுப்புகிறான். இப்போ என்ன பண்ணுவாங்க இந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம், நாம் இந்த தமிழன் படத்தில் பார்த்தோம்ல, இவ்வளோ கடன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் அந்த சினிமா உலகத்திலேயே மூழ்கி போயிருக்காங்கல்ல. இவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் நாங்கள் தமிழ்நாட்டோட கடன் அடைக்கிறதுக்கு எங்களோட பணத்தை நாங்கள் உங்களுக்கு அனுப்புகிறோன்னு சொல்லி அப்பம் பாக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் இதுக்கு எடுத்து அனுப்பலாம். அப்படி ஒரு சம்பவம் நடந்தாலும் நடக்கலாம். ஏன்னா இங்கே ஆட்சியே மாற்றிருக்கீங்க, இதையா பண்ணாமல் விட்டுருவாங்க. அது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பல லேடிஸில் பெண்கள்லாம் என்ன பேசுங்க, அண்ணே எங்களுக்கு அந்த 2500 வேணாண்ணே, சிலிண்டர்லாம் கொடுக்காட்டி போனேன், அதெல்லாம் எனக்கு பிரச்சனைண்ணே, நீ நல்லா இருண்ணே, நீ உட்காந்துருக்கல முதலமைச்சர் போஸ்டிங்கு, நீ நல்லா இருந்தால் போதுண்ணே அப்படின்னு சொல்லி அவங்கள பேச வைக்கிறாங்க. எப்படி பேச வைக்கிறாங்கன்னா, மைக்கு இதை நான் போட்டிருக்க மைக் மாதிரி இங்கே ஒன்று வச்சுட்டு அந்த லேடிஸை பேச வைக்கிறாங்க. இது எப்படின்னா, விஜய் மேலே ஒரு அனுதாபத்தை கிரியேட் பண்ணி அவர் எதுவுமே செய்யலைனாலும் பரவாயில்ல, நாம் முட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ் கிளம்பிடுது. அதில் ஒரு தைரியமான பையன் தான் என்ன கேட்குறான், இல்லத்தில் நான் 2500 ரூபா கொடுப்பீங்க நீங்கன்னு சொல்லி தான் எங்கள் அம்மாவோட சொல்லி ஓட்டு வாங்கி கொடுத்தேன், நீங்கள் இப்போ கொடுக்கலன்னா எங்கள் அம்மா வீட்டுக்குள்ளேயே சேர்க்காதுன்னு சொல்லி புலம்புறாரு. ஸோ இதெல்லாம் சாத்தியமில்லாத, நேற்றுக்கு எதிர்கட்சி தலைவரே சொல்லிட்டார், நீங்கள் கொடுத்துருக்கிறதுலாம் நடைமுறைக்கே கொண்டு வர முடியாத வாக்குறுதிகளை கொடுத்துருக்கீங்க, அதெல்லாம் கண்டிப்பாக முடியாது. ஸோ நீங்கள் இருக்கிறதையாவது கண்டினியூ பண்ணுங்கன்னு சொன்னதுனால இன்றைக்கி இருக்கிறத கண்டினியூ பண்ணுறதுக்கே கால அவகாசம் கேட்டிருக்காரு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள். சரி, அடுத்ததாக நம்ம முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தங்களோட மாவட்ட செயலாளர்களிடையே பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு அப்படின்னா, இந்த தோல்விக்கு நான் மிகப்பெரிய அளவில் நானே பொறுப்பேற்றுக்கிறேன், வெற்றி வரும்போது நான் எப்படி அதை பெருமையோடு ஏற்றுக்கணும், அதேமாரி தோல்விக்கும் நான் தான் காரணம் அப்படின்றதையும் ஒத்துக்கிறாங்க.
உண்மையாகவே அவர் பெருந்தன்மையோட ஏற்றுக்க வேண்டியதே கிடையாது. உண்மையாகவே இந்த தோல்விக்கு காரணம் ஸ்டாலின் அவர்கள் தான். முழுக்க முழுக்க இந்த தோல்விக்கு ஸ்டாலினை தவிர வேறு யாருமே வந்து ஏற்றுக்க முடியாது. அவர் ஒரு ஆள் தான் காரணம். என்னென்னா, அடிக்கடி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லுவார், ஸ்டாலின் அவர்களை சுற்றி வந்து அரசியல்வாதிகளை வச்சில்ல, நல்லது செய்கிறவனை எவனும் கூட வச்சில்ல, மொத்தம் வியாபாரிகளும் தான் கூட வச்சுக்கின்னு நடத்துகிறார். என்னென்னா, அந்த வியாபாரிகள் சொல்கிறத மட்டும் இவர் காதில் கேட்டுக்கிட்டு இவர் ஒரு பொம்மையாக நடமாடிக்கிட்டு இருந்தார். இப்போ தான் அவருக்கு புத்தி வந்து என்ன சொல்கிறாரு, இதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன், நான் வந்து எல்லாரையும் மறுசீரமைக்க போகிறேன். மறுசீரமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் இன்டர்நெட்லேயே நம்மளுடைய கழக உறுப்பினர்கிட்ட நான் பேச போகிறேன், பேசி மறுசீரமைப்பை நானே பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. இந்த வேலையை அவர் முதலமைச்சராக இருக்கும்போதே நம்மளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு அவர் இணையத்தில் தடவிருக்கணும். இப்போ என்னென்னா, வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு கேட்கும்போது என்ன பண்ணுவார், கொடுக்கலாமா, என்னப்பா பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது ஏவா வேலை வருவார், இல்லைங்க அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா நாளைக்கு இத்தனை நாயுடு எப்படி நீங்கள் வந்து எம்எல்ஏ பதவி கொடுத்துக்கலாம், இத்தனை நாயுடுக்கு நீங்கள் அமைச்சர் கொடுத்துருக்கீங்களெல்லாம் கேள்வி வருங்க, தலித்துகளுக்கு நீங்கள் வந்து அமைச்சர் பதவி கொடுத்துருக்கீங்க அப்படின்ற கேள்வியெல்லாம் வரும். ஸோ நீங்கள் அதெல்லாம் பண்ணுங்க. சரிப்பா, இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எல்லா மாவட்டத்தில் எல்லாத்துலேயும் எடுக்கிறாங்களே, நம்ம எல்லாம் மாநிலத்தில் எடுக்கிறாங்களே, நம்மளாவது எடுக்காம ஜாதிவாரி கணக்கெடுப்பதெல்லாம் நம்ம சமூகம் சின்னதாக இருக்கிறது தெரிஞ்சிருங்க. அதுலேயும் நாம் வந்து நீங்கள் இருக்கிற சமூகம்லாம் ஏதோ ஒரு ஊருக்கு 2 பேர் இருக்கிற 3 பேர் இருக்கிற சமூகங்க, இதெல்லாம் வெளில தெரிஞ்சிட்டா மக்கள் வந்து இதெல்லாம் முயற்சிப்பாங்க, உங்களுக்கு இவ்வளோ சலுகையா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு மக்கள் பிரச்சனைகளை மூடி மறைச்சி இந்த கூட இருக்கிற சேகர் பாபு, அப்புறம் வந்து நம்ம ஏவாவேலு, இன்னும் இருக்கக்கூடிய இந்த இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாம் இந்த வேலையை செஞ்சாங்க. அவரும் இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு நடந்ததுனால இன்னைக்கு ஆட்சியிலேருந்து தூக்கி எறியப்பட்டிருக்காரு. அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யார், நம்ம ஸ்டாலின் தான். அவர் ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். அவரால் தான் இந்த ஆட்சி கவுந்தது. ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருது, அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்ன, யார் அதில் தப்பு செஞ்சாங்க, யார் அந்த சாரை தூக்கி போட்டு உள்ளே போட்டுருக்கணும்ல, அதை மூடி மறைக்கிறது. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் யார் முக்கிய குற்றவாளி, அவங்கள கைது பண்ணு, இந்த மாதிரி ஸ்டாலின் அவர்கள் உடனுக்குடனே எல்லா நடவடிக்கையும் எடுத்திருந்தாருன்னா மக்களுக்கு ஓரளவுக்கு நம்பிக்கை இருக்கும். நல்லா செஞ்சீங்கப்பா, காவல்துறையில் நல்லா பண்ணாங்கப்பா, அந்த கொலை வழக்கை உடனே பண்ணாங்கப்பா, அந்த அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டரில் ஜெனுனாக நடந்துக்கிட்டாங்கப்பா அப்படின்னு பண்ணால் மக்கள் உங்களை வந்து கண்டிப்பாக அடுத்து நீடிச்சு வச்சுருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க, இந்த மாதிரி மேட்டர்லாம் வெளியே தெரியக்கூடாதுன்னு நிறைய பத்திரிகையாளர்லாம் போட்டு ஆஃப் பண்ணீங்க. அதில் முக்கியமாக நம்ம சவுக்கு சங்கரனெல்லாம் பேசுவார். அவர் உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எத்தனை கேஸ் போட முடியும், என்னென்ன பண்ண முடியும். அந்த ரெட்ஃப்ளிக்ஸ் இந்த ஜெரால்டுன்னு ஒருத்தர் இருப்பார், அவர் ஒரு அந்த தாடியெல்லாம் வச்சுட்டுருக்காரு, அவர் ஒரு ஆள். இந்த மாதிரி யார் யாரெல்லாம் பேசுகிறாங்களோ இந்த ஆட்சியை எதிர்த்து பேசுகிறவங்கள நம்ம மருமக பிள்ளை சபரேசன் பென் நிறுவனத்தை வச்சு அதை ஆஃப் பண்ணுறது. இதே வேலையாக இருந்தால் மக்கள் எப்படி உங்களுக்கு அடுத்து வாய்ப்பு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க, கொடுக்கல. அது காரணம் நீங்கள் தான். நீங்கள் இதெல்லாம் கவனிக்காமல் விட்டது தான் காரணம். இதை நீங்கள் பெருந்தன்மையோடு ஏற்றுக்கிறது கிடையாது. உண்மையாகவே காரணம் நீங்கள் மட்டும்தான். திரு ஸ்டாலின் அவர்களே உங்கள் ஆட்சி போனதுக்கு நீங்கள் மட்டும்தான் காரணம். அதில் முக்கியமாக நான் திரும்ப திரும்ப சொல்ல வருது, வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீட்டை இன்றைக்கி எடப்பாடியார் அவர்கள் கொடுத்ததுனால தான் வன்னியர்கள் பெல்ட் எல்லாத்துலேயுமே வந்து எடப்பாடி அவர்கள் கணிசமான மிகப்பெரிய அளவில் வெற்றியை பெற்றிருக்காரு. அதேமாதிரி பாமகவும் தன்னோட வெற்றியை வந்து நிலைநிறுத்திருக்கு. ஆனால் இன்றைக்கு அந்த இடங்களெல்லாம் திமுக வந்து சுத்தமாக வாஷ் அவுட் ஆகிருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், அதை நீங்கள் செஞ்சுருக்கணும். அப்போ இதுக்கு தோல்விக்கு காரணம் இதுவும் ஒரு காரணம். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை அடுக்கிக்கிட்டே போகலாம். தோல்விக்கு காரணம் ஸ்டாலின் அவர்களே நீங்கள் செய்த பேய்கள் தான். அதை பெருந்தன்மையோடு ஏற்றுக்காதீங்க, உண்மையும் அதுதான். அடுத்ததான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை மாவட்ட நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள்லாம் கூப்பிட்டு என்ன காரணத்துக்காக இந்த ஒரு தோல்வி, இது ஒரு டீசெண்டான தோல்வியாக இருந்தாலும் கூட இப்படிப்பட்ட ஒரு தோல்விக்கான காரணம் என்ன, இதெல்லாம் என்ன நம்ம சரி பண்ணலாம், அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நிர்வாகிகளோட கலந்து ஆலோசித்து அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுக்கிறதுக்காக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு. முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது என்ன சொன்னார், மக்கள் வந்து ஏதோ ஒரு அறியாமையால் போட்டுட்டாங்க, அவங்களுக்கு வந்து உண்மை தெரிஞ்சிடும், இது ஒரு அலையெல்லாம் இல்லை விஜய், அலையெல்லாம் கிடையாது, இது வந்து சுனாமி வந்தால் யாருக்கு எல்லாருக்கும் ஆபத்து தானே தவிர சுனாமி வந்து போனதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய ஆபத்து இருக்குன்னு மக்கள் உணர்வாங்கன்னு ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். அந்த கருத்தை நானுமே வரவேற்கிறேன். ஆமாம், இது வந்து அலை கிடையாது, அலையை வந்து நம்ம ரசிக்கலாம், விசில் அலை, விஜய் அலை அப்படின்னா அது ரசிக்கலாம். இது ஒரு சுனாமி மாதிரி. சுனாமி வந்ததுனால யாருக்கு பாதிப்பு, அது சுனாமின்றது அது வந்து பேரழிவுக்கு தான் சுனாமின்றதை குறிக்கும். இது வந்து அலை கிடையாது, சுனாமின்றதை தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் பொருந்தும். அதே மாதிரி இந்த சுனாமியில் கிட்டத்தட்ட 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒரு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் நெருக்கத்தில் வந்து இந்த தோல்வியை வந்து தழுவியிருக்காங்க. அது வந்து பெரிய அளவில் இந்த சுனாமி வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை பாதிக்கலை. அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியோட ஓட் ஷேரிங்கால தான் இன்றைக்கி அதிமுக பல்வேறு இடங்களில் வந்தது அப்படிங்கிறத பல பத்திரிகையாளர், நான் சொல்கிறது மட்டும் இல்லை, பல பத்திரிகையாளர்கள் இதை பேசுகிறத நீங்களும் கண்கூடாக பார்க்குறீங்க. டேட்டா வைஸ் அதுதான் இருக்குது. அது மட்டும் இல்லை,
இன்றைக்கு வந்து விஜய் அவர்கள் ரீல்ஸால தான் வந்தார் அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணலாம். ஒரு பேசிக்கான கான்செப்ட் வச்சே ப்ரூவ் பண்ணலாம். அது என்ன அப்படின்னா, அவர் நகரப்புறங்களில் இருக்கிற எல்லா இடங்களையும் ஓட் ஷேரிங் வந்து அதிகமாக வந்திருக்கு. அதோட டீட்டெயில்ஸே கொடுக்குறேன். சென்னை அந்த நகர்ப்புறங்களில் அதிகமாக இருக்குது. சேலத்தை சுற்றி இருக்கக்கூடிய நகர்ப்புறங்களில் அந்த அளவுக்கு ஒரு தாக்கம். திருச்சி, மதுரை, இந்த மாதிரி வந்து நகர்ப்புறங்கள் மிகவும் வளர்ந்த ஒரு நகர்ப்புறங்களாக இருக்கக்கூடிய இடத்துல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது அந்த இன்ஸ்டாகிராம் மோகத்தாலையும் அவங்க அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறதுனாலையும் வந்த விஷயம் இது. அதையும் தெளிவாக இந்த கூட்டத்தில் விவாதிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, இந்த திருவண்ணாமலை ஒரு சில மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெருமளவில் வளர்ச்சி இல்லை, பின்தங்கிய மாவட்டங்கள். இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாமகவுடைய ஓட் ஷேரிங், அந்த ஏடிஎம்கோட ஓட் ஷேரிங் நல்லா வந்திருக்கு. அதனால தான் இவங்களோட தோல்வி அப்படிங்கிறது, பாட்டாளி மக்கள் கட்சியோட தோல்வி அப்படிங்கிறது ஒரு டீசெண்டான தோல்வி அப்படின்னு சொல்கிறேன். இந்த சுனாமி அலையிலும் கூட அவங்க நீந்தி வந்திருக்காங்க. ஸோ அடுத்ததான் அந்த செவ்வாய்க்கிழமை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன பேச போகிறார் அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்து தான் பார்ப்போம். நாளை மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.